ஏற்கனவே ஒரு சின்ன தொட்டியில் ரோஜா மல்லியும் பன்னீர் ரோஜாவும் கட்டிங் போட்டு வச்சுருந்தேங்க. ரெண்டுமே நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. கூடவே பால்சம் விதைகள் விழுந்து 2 பால்சம் செடிகள் நல்லாவே வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா இந்த பால்சம் செடிகள் நல்லா வளர்ந்து இந்த கட்டிங் போட்ட ரோஜா மல்லி செடியும் பன்னீர் ரோஜாவும் சரியாக வளராமல் போயிடும். அதனால் நான் இப்போ இந்த பால்சம் செடியை பிடுங்கி தனியாக நட்டு வைக்க போகிறேன். போன வருடம் நான் பால்சம் விதைகளை தேடி தேடி போட்டு வளர்த்தேன். ஆனால் இந்த வருஷம் நான் விதை போடாமலேயே எல்லா தொட்டிகளிலும் எக்கச்சக்கமான பால்சம் செடிகள் வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. பால்சம் போன்ற செடிகளை ஒரு வாட்டி நம்ம தோட்டத்தில் விதைச்சி விட்டாலே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் சீசனுக்கு இந்த மாதிரி விதைகள் பரவி நிறைய வளர ஆரம்பிச்சிடும். அப்படியே இந்த ஃபால்ஸ் டெய்சி அப்படின்ற மஞ்சள் பூச்செடி, இதுவும் எக்கச்சக்கமாக எல்லா தொட்டிகளிலும் வளர ஆரம்பிச்சிடுச்சு. இதையும் நம்ம எடுத்து தனியாக வேறு தொட்டியில் மாற்றி வைக்கலாம். ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் கட்டிங் பண்ணி அதுக்குள்ளே ஒரு கலஞ்சோ பிளான்ட்டை வச்சுருந்தேங்க. அந்த கலஞ்சோ பிளான்ட் இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. கூடவே இந்த மஞ்சள் பூச்செடியும் ரொம்ப பெருசாகவே 2-3 செடி வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணி தனியாக பாட்டில் வைக்க போகிறேன். இந்த செடிகளோட விதைகள் தானாகவே எல்லா தொட்டிகளிலும் பரவி நிறைய செடிகள் வளர ஆரம்பிச்சிடுச்சு. இதையெல்லாம் பிடுங்கி போடுறதுக்கு எனக்கு மனசு வரலைங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நான் இந்த செடிகள் எல்லாத்தையுமே தேடி தேடி கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு அது தானாகவே எல்லா தொட்டிகளிலும் வளரும்போது பிடுங்கி போட மனசு வரலை. முடிஞ்ச அளவுக்கு வேறு தொட்டிகளை மாற்றி வைக்க தான் நான் ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா தேவைப்படுறவங்களுக்கு நான் கொடுத்து விட்டுடுவேன். இந்த மஞ்சள் செடியும் இப்போ ரொம்ப அழகாக வேறு பாட்டுக்கு மாற்றியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.